ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம்ஸ் வித் சாரு அண்ட் சரண். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வடைப்பாவை எப்படி செய்கிறதுன்னா, அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அழகாக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கான மசாலா கிடச்சிரும். இது வந்து அந்த வடையை பண்ணுறதுக்கான மசாலா. இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் கடைசியில் வந்து இந்த மாதிரி நல்லா இதுவானதுக்கப்புறம் அது நல்லா உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கணும். அடுத்து கடலை மாவு எடுத்துக்கணும். கடலை மாவில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நல்ல மீடியம் பஜ்ஜி பதத்துக்கு நல்லா கலக்கிட்டு அதில் இதை போட்டு நல்லா டிப் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இதை டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வடை கிடச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட வந்து இந்த க்ரீன் சட்னி வச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, மிளகாவெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஒரு ரெட் மசாலா மாதிரி அதை வந்து இது பன்னில் தடவி கொடுப்பாங்க. அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான இதுவும் எனக்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ட்ரையான கோகோனட் எடுத்து நல்லா திருவி அதை வந்து நல்லா பேனில் ஃப்ரை பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு உரிக்காமல் போடணும். பூண்டு உரிக்காமல் போட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோனாலே அந்த பொடி நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் இப்போ இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து நம்மளோட பாவில் ப்ளேஸ் பண்ணி கடைசியாக அந்த வடையை வச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான வடைப்பாவு ரெடி ஆகிடும். அண்டு பக்கத்துலேயே வந்து மிளகா செய்கிறதுக்காக மிளகாவை ஒரு பேனில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி நம்ம இந்த வடையை பொரிச்சு எடுத்தோம்ல அந்த ஆயிலையே ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மிளகாவில் தடவினோன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஷார்ட் டைம்லேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மழை டைம்லலாம் சூப்பர்பாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்நாக்ஸ் வடைப்பாவுங்கிறது பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அல்ட்டியாக இருக்கும். ஸோ உங்களை இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் சூப்பரான டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.